கடகராசி அன்பர்களுக்கு வாரமே அமர்க்கல இருந்தாங்க. 5ஆம் இடத்துல சந்திரன். 5, 9 இது போல அதிர்ஷ்ட ஸ்தானங்கள், ஜாதகத்துல வலு கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள், பூர்வ புண்ணியம், தெய்வ அனுகூலம். 5ஆம் இடம் அற்புதமா இருக்குங்க. வேலை, தொழில், விவசாயம் எது சம்பந்தமா இருந்தாலும் அதிர்ஷ்டம் செயல்படும். ஆரம்பத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும். 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்ப இந்த வெளிநாடு பயணம், வெளியூர்ல போய் கடை வைக்கணும், அலைச்சலோட ஒரு தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், நம்ம வச்சிருக்க சரியில்லை, அலைச்சலோட செஞ்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் நகண்டு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான உறுதி உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் தேதியில இருந்து 6ஆம் இடத்துக்கு வரும். 6ஆம் இடம் அங்க ஒளியில இருந்த சந்திரன் அமாவாசை நோக்கி போய்கிட்டு இருக்கார கூட குரு பார்வை இருக்குல்ல. அப்ப 6-12 ஒரு ஒளி வரும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட அமைப்பு ஏற்படும். வேலை உறுதியாகும். தாய்மாமன் நல்லா இருப்பாங்க, உதவி கிடைக்கும். 6ஆம் இடம் தாய்மாமன் சிறப்பாகவே இருக்கு. வார இறுதியில 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருவாரு. உங்க ராசியை பார்ப்பார். ராசியில ஒளி கிடைச்சாலே நம்ம புத்துணர்ச்சி தானே. இல்லறங்கள் சிறக்கும். கூட்டு தொழில கசப்பா இருந்துச்சுன்னா நல்லா வரும். யாரை பார்த்தாலுமே பிடிக்கும் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. ஒன்று நம்ம 7ஆம் இடம், பிறர், மனைவி, கூட்டு தொழில், அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்கள், அது கூட நல்ல சிறப்பா இருக்குங்க. சனி 9ல இருக்காரு. அஷ்டமத்தில நீங்க பட்ட பாடு பயங்கரமானதுதான். 9ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும் பொழுது தந்தையார் வழியில உள்ள பூர்வீக சொத்து கிடைக்கும். சனி இருக்கிறதுனால தடையோட கிடைக்கும். இப்படித்தான் பதில். கடகராசியும் இந்த வாரம் நல்லா தாங்க இருக்குது.